மாற்றான் திரைப்படத்தில் ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். மாற்றான் திரைப்படத்தில் 5 பாடல்கள், 5 வெவ்வேறு பாடலாசிரியர்கள் பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கிற பாடல் வந்து கால் முளைத்த பூவே அப்படின்னு ஒரு பாடல். ஒரு பாடல் வந்து ஒரு நடன பாடல் தான், ரஷ்யாவில் நடக்கிற மாதிரியான அந்த பாட்டு. அந்த பாட்டோட ஆரம்பத்தில் சில ரஷ்யனில் வரிகள் வரும், ரஷ்ய மொழியில் வந்து வரிகள் ஒரு 4 வரி வரும். மியூசிக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அந்த வரிகளுக்கான அர்த்தம் வந்து மியூசிக் ஆரம்பிச்சிடுச்சு, இசை ஆரம்பிச்சாச்சு, மேடை ரெடியாக இருக்கு, பாடல் வரிகளும் எழுதியாச்சு, இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, கால் முளைத்த பூவே என்னோட பேலே ஆட வாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி அந்த பாட்டு வரும். ரஷ்யனில் அவங்க எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க, ஹீரோ போயிட்டு தமிழில் பாட ஆரம்பிக்கிற மாதிரி அந்த பாடல் துவங்கும். ஹாரிஸ் சார் மியூசிக் கொடுத்தப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வழக்கமான ஒரு டியூன் கிடையாது இதுன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. ஏன் வழக்கமான டியூன் இல்லைன்னா, அந்த பாட்டோட பல்லவி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருந்தால் சரணம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் டியூன். செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக அந்த சரணம் போகும், அப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணும், அப்புறம் ஃபாஸ்ட் பேஸ்ட் போகும், அப்படி அந்த பேஸ் மாறிக்கிட்டே போகும். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எழுதும் போதும். பாட்டில் இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய ரஷ்யன் எலிமெண்ட்ஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். கேவியானந்த் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கால் முளைத்த பூவே என்னோட பேலே ஆட வாவா, ஓல்கா நதி எல்லாம் காதல் பாயட்டும் என்னோடு பாட வாவா அப்படின்ற மாதிரி, கேமமில் பூவின் வாசமதை உன் இதழ்களில் கண்டேனே, சோவியத் ஓவிய கவிதைகளை உன் விழிகளின் விளிம்பினில் கண்டேன் அப்படின்னு வரும். ஸோ இது மாதிரி அந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ். கேமமில் பூன்றது வந்து ரஷ்யாவோட தேசிய மலர். எனக்கு அந்த கேமமில் பூவோட வாசம் ரொம்ப பிடிக்கும். கேமமில் பூவில் வந்து தேநீர் போட்டு கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும். அந்த வாசம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வாசம். அதை வந்து இங்கே கொண்டு வர முடிஞ்சது. அதுவும் அது ரஷ்யாவோட தேசிய மலர்னு கண்டுபிடிச்சப்ப இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாட்டோட சரணமில் வந்து ரொம்ப வேகமாக போகும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டியூனில் அந்த இடத்துல வர லைன்ஸ் எல்லாம் வந்து அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ். நிலவுகள் தலைகள் குனிந்ததோ, மலர்களின் மமதை அழிந்ததோ, கடவுளின் கடமை முடிந்ததோ, அழகி நீ பிறந்த நொடியிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைன் போகும். இது சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஆனால் அது பாடும்போது அந்த டியூனில் வந்து தடதடன்னு போகும். நிலவுகள் தலைகள் குனிந்ததோ, மலர்களின் மமதை அழிந்ததோ, கடவுளின் கடமை முடிந்ததோ, அழகி நீ பிறந்த நொடியிலே. இதை பாடுறதுக்கு வந்து ஜாவேத் அலி வந்திருந்தார். ஜாவேத் அலி வந்துட்டு அவருக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாருன்னா லிரிக்கெல்லாம் அவர் நோட் பண்ணிட்டார். அப்புறம் டியூன் அவருக்கு போட்டு காட்டிட்டு இந்த டியூனுக்கு பாடணுன்னு ஒன்று அவர் ஃபஸ்ட்டு தலையாடினார், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு. அப்புறம் போய் பாட ஆரம்பித்தார். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பல்லவி முடித்தோம், அப்புறம் தான் சரணமே வந்தோம். சரணம் வந்த போது அவர் ஃபுல்லாக அந்த அந்த லைன் வந்தப்போனா திருப்பி ட்ரை பண்ணார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல்லாக எஃபர்ட் எடுத்துக்கிட்டு ஒழுங்காக பாடணும், திருப்பி கரெக்ஷன் சொன்னோம், அதை பாடணும். நிறைய பேர் வந்து அந்த பாட்டை கேட்டு அந்த செக்ஷன் வந்து ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஹாரிஸ் சார் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அது வந்து உண்மையிலேயே ஜாவேத் அலி அந்த ஸ்பீடில் பாடினார், அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பாடினார். அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு அவர் ஸ்டூடியோ விட்டு வெளியில் வந்துட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் பாடிட்டு நாக்கு அப்படியே தொங்க போட்டு வந்தார். நாக்கு அப்படி டங் ட்விஸ்டர். எனக்கு வந்து நாக்குக்கு வந்து அயன் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்தார், ஜோக் அடிச்சுக்கிட்டு. நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மகாலட்சுமி ஐயர் அவங்க இன்னொரு அந்த சாங்கோட ஒரு இதில் அவங்க பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வாய்ஸ். அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பாடுறது. அவங்க செம்ம குவிக்காக முடிச்சிட்டாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கேவியானந்த் சாருக்கும் ஹாரிஸ் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்.